இவ்வளோ அழகான ஊரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னாக்கா, நீங்கள் சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்தாலும் சரி, ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்னாக்கா நம்ம ஏலகிரி தாங்க. அல்டிமேட்டான பெஸ்ட்டான ஸ்பாட்டுங்க இது. இந்த ஹில்ஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1410 ஹைட்டுங்க. சென்னை பெங்களூர்லேருந்து வரீங்கனாக்கா நியரஸ்ட் ஸ்டேஷன் ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தாங்க. அங்கேருந்து பஸ் இல்லைனா டாக்ஸி பிடிச்சி நேராக ஹில்ஸில் ரீச் ஆகிட முடியுங்க. உங்களோட ஓன் வெஹிக்கிள் இருந்தால் கூட இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நமஸ்காரம், வணக்கம். நான் தான் உங்கள் MK எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம ஏலகிரி ஹில்ஸ்ல தான் வந்திருக்கோம். இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இன்னைக்கு. அப்படி இன்னைக்கு நான் வந்திருக்கிறது என்னோட ஓன் வெஹிக்கிளில் வந்திருக்கேங்க. வந்திருக்கிறது வீக் டேஸில். இன்னைக்கு சாட்டர்டே, ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது. மெயின் ஹைலைட் என்னன்னாக்கா, இந்த ரோடோட சேஃப்டியும் இந்த வளைவோட ஒவ்வொரு நேமும் ரொம்ப அழகாக நேச்சுரலாக ரொம்ப சீனரியாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சொல்லப்போனால் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வந்திருக்கீங்கனாக்கா இந்த வியூ பாயிண்டில் நீங்கள் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோஸோ வீடியோஸோ ரொம்ப அழகாக எடுக்கலாங்க. மேலே போக போக வியூஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரியான 14 ஸ்டெப்ஸ் இந்த ரோடு இருக்குதுங்க. நீங்கள் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னாக்கா இதோட ரோடோட வியூ சொல்ல முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். நம்ம ஊட்டி போகிற மாதிரியோ கொடைக்கானல் போகிற மாதிரியோ ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த டிசம்பர் மந்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த 13-14 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக தையல் தோட்டம், நல்லா அந்த வாசனை எல்லாமே சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே வியூ பார்க்கணும். நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வெட்டிங் ஷூட்டுக்கும் பிளேஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிளேஸில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இயற்கையை ரசிக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னாக்கா இந்த ரோடெல்லாம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் ரொம்ப நேச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வீக் டேஸ்ங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் காரில் வேனில் எல்லாம் வரீங்கனாக்கா ஒவ்வொரு பார்க்குக்கும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. 30 ருபீஸ்க்கு மேலே தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க அவங்க. கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்டே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கனாக்கா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே 2 பார்க் வரும். ஒன்று க்ரீன் ஏலகிரி பார்க், இன்னொன்று நேச்சுரல்ஸ் பார்க். இப்போ நம்ம போகிறது க்ரீன் ஏலகிரி பார்க். ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகிறது க்ரீன் ஏலகிரி. இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் 2 பார்க் வரும். ஒன்று க்ரீன் ஏலகிரி, இன்னொன்று நேச்சர்ஸ் பார்க். இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ருபீஸ் தான். அதோட என்ட்ரி ஃபீஸும் 20 ருபீஸ் தான். இங்கே என்னென்ன எல்லாம் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக காமிப்பாரு. நீங்கள் கிட்ஸோட வந்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான கேம்ஸும் ரைட் பண்ணுறதுக்கான பைக்ஸும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃபுல்லாக இந்த பார்க்கை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபேமிலியாக வந்தாலும் உங்கள் பார்ட்னரோட வந்தாலும் ரொம்ப நேச்சரை ரசிக்கிற மாதிரி அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. இந்த க்ரீன் ஏலகிரி பார்க்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊட்டியில் சாக்லேட் கிடைக்கிற மாதிரி ஊட்டி சாக்லேட்ஸும் கீ செயின்ஸ், டாய் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அப்படி நீங்கள் இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, பெரியவங்களுக்கு போர்டிங் ஹவுஸும் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய கேம்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாங்க. இங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னாக்கா இந்த போட் ஹவுஸ் தாங்க. இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள், நிறைய கூட்டம். நீங்களும் இந்த மாதிரி போட்டிங் எல்லாம் பண்ணுறீங்கனாக்கா இந்த டைமிங் வந்து மார்னிங் 9:30 to ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்குங்க. வீக் டேஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா இவ்வளோ கூட்டம் எல்லாம் இங்கே இருக்காதுங்க. இல்லை, கூட்டம் இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வீக் டேஸில் வரலாம். கண்டிப்பாக வீக் டேஸில் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இங்கே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், நல்லா என்ஜாயாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பார்க் ரொம்ப சூப்பரான பார்க்குங்க. கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு இது சொல்லலாம். எங்கேயும் இருக்குது, இன்னும் நிறைய கூட இருக்குது. எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா கவர் பண்ணி நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏலகிரியில் எல்லா பார்க்கோட, அட்வென்ச்சர் பார்க்கோட எல்லா லொக்கேஷனும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏலகிரி வந்துட்டு கேம்ப் போட்டு ஸ்டே பண்ணி பார்பிக்யூட என்ஜாய் பண்ணுற மாதிரியான பிளேஸும் இருக்குதுங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் இந்த பார்க் எல்லாம் பார்த்து முடித்த பிறகு அப்படியே வெளியே வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டாய்ஸு, ஃப்ளூட்டு, இந்த மாதிரி ஊட்டி சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே பார்க்குறதுக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குனாக்கா பை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இப்போயே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி டான்ஸிங் கார்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அப்படியே இதுக்கு பின்னாடியும் ஜிப்லைன், ஏடிவி பைக் ரைடு, அந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. டைம் போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக வந்தாலும் இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். ஃபுட் ஐட்டம் கூட இங்கே சூப்பருங்க. இங்கே பாருங்கள், பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா பியூரான ஹனி எல்லாம் இங்கேயே கிடைக்குங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கேப்ஸு, கீ செயின்ஸு, சன்கிளாஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே. வெயில் இருந்தால் கூட மேலே பாருங்கள், கிளைமேட் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணாத ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே நான் வெளியே வந்துட்டு நேச்சர்ஸ் பார்க்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற நேச்சர்ஸ் பார்க்கு கிளம்பிட்டேங்க. அங்கே இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நான் கிளம்பிட்டேங்க. அங்கே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்க்கோட டீட்டெயில்ஸும் பார்க்கோட டிக்கெட்ஸும் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த போர்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் சின்னதாக குட்டியான ஒரு கடையும் இருக்குதுங்க. இப்போ வந்திருக்கிற பார்க் வந்து நேச்சர்ஸ் பார்க். இங்கே ஷூட்டிங் பிடிக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஃபவுண்டன் இருக்குது. நிறைய விசிட் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இந்த பார்க்கோட மெயின் ஹைலைட் பார்த்திங்கனாக்கா இந்த பார்க்கோட கார்டனிங்கும்
அதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டைன் வியூ தாங்க மெயின் ஹைலைட். இந்த ஃபவுண்டைன் வியூ நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கலர் லைட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் உள்ளே என்டர் ஆக ஆக இவங்க பண்ணி வச்சுருக்க அந்த கார்டன் ஒர்க்ஸ் எல்லாமே இன்னும் இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு, கார்டனிங் ஒர்க்ஸு, இந்த ஃபவுண்டைன் வியூவாகவும் இருக்கட்டும், இன்னும் உள்ளே போனால் கூட இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பெஸ்ட்டான ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க கார்டன்ஸ் எல்லாமே. பார்க்குறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பார்க் தான் இது. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாக்கா ஒரு க்ரியேட்டிவான மவுண்டைன் ஃபால்ஸ் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். இங்கேயும் நீங்கள் பெஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டாக சூப்பரான பிளேஸ் தான் சொல்லலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஃபேமிலியோட வந்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான பிளேஸு தான். இன்னும் அட்வென்ச்சராக நிறைய விசிட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏலகிரி ஹில்ஸில் நிறைய பிளேஸ் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு மாதிரியான. தங்கக்கோட்டை, ஃபண்டேரா, அந்த மாதிரியான அட்வென்ச்சரான பிளேஸும் இருக்குது, அட்வென்ச்சர் கேமும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வந்தது செல்ஃபி பாண்டா பார்க்குன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கும் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு, என்டர்டெயின்மெண்ட், ஏடிவி, பைக் ரைடு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஃபோட்டோ ஸ்பாட்ஸு, அந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவிட்டியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் நேராக கிளம்பிட்டோம் அக்வா பார்க்னு சொல்லி. அந்த மாதிரி இங்கேயும் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் கிட்ஸ் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸோட ஒரு ஸ்டே நீங்கள் பார்க்குறதா இருந்தாக்கா இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டே. இதோட லொக்கேஷனும் டீட்டெயில்ஸும் லாஸ்ட்டில் போடுறேன். இதுக்கு நியரஸ்ட்டாக இந்த மாதிரி செல்ஃபி ஜோன்ஸ், பார்க்ஸ் எல்லாமே இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்து விசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஃபண்டேராக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக ஃபண்டேராக்கு கிளம்பிட்டோம். இதோட டீட்டெயில்ஸும் இதோட லொக்கேஷனும் உங்களுக்கு வேணும்னாக்கா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் போட்டிருக்கேன். நீங்கள் ஏலகிரி வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் அட்ரஸும் உங்களுக்கு வேணும்னா கூட அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். அட்ரஸும் நம்பரும் லொக்கேஷனும் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே பார்த்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபண்டேரா பார்க்கில் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இதுக்குள்ளே ஃபண்டேராவில் பெட்ஸ், அனிமல்ஸ், அந்த மாதிரி பேர்ட்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. நீங்கள் அதுக்கு பார்த்து விசிட் பண்ணி ஃபீடிங் பண்ணலாம். ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்னொரு சூப்பரான ஸ்பாட்னாக்கா உங்கள் கிட்ஸு சாக்லேட்ஸ் மேக் பண்ணுற மாதிரியான ஸ்பாட்டுங்க. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் அவங்க கிட்ஸை வந்து சாக்லேட் மேக் பண்ணி அதை நீங்களே பை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சூப்பரான ஸ்பாட்ஸுங்க ஏலகிரியில். நீங்கள் ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்து இன்னும் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இங்கேயே அஃபோர்டபுளான ரூம்லாம் இருக்குது. அது எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பார்த்து விசிட் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் நேராக வந்து ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஏலகிரியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரியான பார்க்குங்க. நாங்கள் அங்கே போகிற டைமில் உள்ளே வந்து ஒர்க் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால உள்ளே விசிட் பண்ணவும் பார்க்கவும் முடியல. பார்க்கிங் ஏரியா மட்டும் தாங்க கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் நாங்கள் வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் இப்போது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பிளான் போட்டிருக்குது ஏலகிரியிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தங்கக்கோட்டை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நேராக அங்கே போயிட்டோம் நாங்கள். இதுதான் வெளியே இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸு. இது யூரோப் கல்ச்சரை பேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகழகான ஸ்டாச்சூஸு, ஸ்ட்ரக்சர்ஸு, அதோட டிசைன் எல்லாம் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 350 வருது பர் பர்சனுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ரெசார்ட் கூட தாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் கூட இங்கே டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு அது ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் அழகான விஷயம்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்.
கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே அலௌடு இல்லை, நீங்கள் ஃபோனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபோன்லையே ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாக்கா மார்னிங் டைமில் வாங்க. நான் வந்திருக்கிறது ஈவினிங் டைம். அதுவும் ஈவினிங் டைம் எதுக்காக வந்திருக்கேன்னா, நைட் டைமில் இங்கே லைட்டிங் போடுறாங்க. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன், அது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமில். இதுக்குள்ளே அக்ரம் ஸ்ட்ரீட் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சூப்பரான பிளேஸும் இருக்குது, டெம்பிளும் இருக்குது. எல்லாமே ஸ்ட்ரக்சராக பண்ணி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு வீடு மாதிரியே. மேலே எவ்வளோ நல்லா கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா கவர் பண்ணி பார்த்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் நேராக பார்பிக்யூ வித் கேம்ப் ஃபயரோட நான் என்ஜாய் பண்ணிவிட்டு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.